How to score Centum in social அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி is it possible to score Centum in social? Yes, கண்டிப்பா பாசிபிள் தான். ஏன்னா நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ உங்களாலையும் கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிடிஎஃபை நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கணும். அது என்ன தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் சோஷியலுடைய கொஷின் பேப்பர் கம்பைலேஷன். ஓகே, ஸோ பப்ளிக் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் சோஷியலுடைய கொஷின் பேப்பர் கம்பைலேஷன் அண்ட் ஆல்சோ அதோடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ ரெண்டையுமே நான் உங்களுக்கு கீழே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கும், இன்னும் 50 நாளே மட்டும்தான் இருக்கு, இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட என்னால சோஷியல்ல சென்டம் எடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்த 28th கம்பல்சரி கொஸ்டின் பயங்கர ஆப்பு வைக்கிறாங்க. புக் அண்ட் செட் கேட்பாங்களா, புக் பேக் கேட்பாங்களா, அதை எப்படி நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்றது? அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னது, புக் அண்ட் சைட்லேருந்து என்ன மேம் வரும், என்ன படிக்கிறது, எதை விடுறது, எதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். 8 மார்க்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு எவ்வளோ எழுதினா போகிறோம், ப்ளஸ் அந்த 8 மார்க்ஸ் எவ்வளோ படித்தாலும் மறந்து போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படிக்க வேண்டிய 8 மார்க்ஸ்லாம் என்னென்ன, அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் தென் மேப்பு டைமில் எல்லாம் படித்து தான் ஆகணும், ஈஸி மார்க் ஸ்கோரிங்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அது எவ்வளோ படித்தாலும் எனக்கு மறந்து போயிட்டே இருக்குது. அப்போது அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஆரம்பிச்சா, இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணா போனது போச்சு, என்னால சென்டம் வாங்க முடியுமா? எஸ், முடியும். அதுக்கான ஒரு தேடல் உங்களுக்கு உள்ளேந்து வரணும், சரியா? அது என்னது? ஐ வாண்ட் சென்டம். ஃபர்ஸ்ட் நம்ம உள் மனசு வந்து எனக்கு சென்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும், அதை நம்பணும், அதுக்கான உழைப்பை நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இப்போ இமீடியட்டாக பாஸ் பண்ணிட்டு ஐ வாண்ட் சென்டம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாகவே மனசாரவே நீங்கள் எல்லாருமே சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோ பாருங்க. அதில் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, சரியா? சூப்பர் பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹவு டு ஸ்கோர் சென்டம் இன் சோஷியல் வெறும் 50 டேஸில். நான் உங்கள் ஸ்ராவணி மேம் அண்ட் வெல்கம் டு வேதாந்து சேனல். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய மேரத்தான் செஷன், வீக் குவிஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேம், 1 மார்க்ல 14 out of 14 எடுக்கிறது எப்படி? ஸோ நமக்கு வந்து இந்த புக் பேக் கொஷின்லேருந்து நமக்கு முக்கால்வாசி கேட்டுருவாங்க. ஸோ ஒரு 10 to 12 கொஷின் கிட்ட நமக்கு புக் பேக்லேருந்தே வந்துடும். மீதி கொஷின் வந்து இந்த புக் அண்ட் சைட்லேருந்து கேட்பாங்கல்ல மேம், அதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குன்னா நான் குயிக்காக சொல்கிறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஷின் எல்லா சாப்டரையுமே தரவாக படிச்சிருங்க. எந்த அளவுக்கு தரவா அப்படின்னா, ஆப்ஷன்லாம் மனப்பாடம் மட்டும் பண்ணி இல்லை, அந்த ஆன்சர்ஸை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. பிகாஸ் கொஷினில் ஒரு புக் பேக் கொஷினையே சின்னதாக மாடிஃபை பண்ணி நமக்கு வந்து கொஷின் பேப்பரில் கேட்கலாம். அப்போது ஆன்சரே மாறிடும், சரியா? விச் இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்கில் இருக்கும், ஆனால் அவங்க கேட்குறப்போ விச் இஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். அப்போது அப்படியே அதே கொஷின் உல்டாவாயிடும். ஐயோ இது புக் பேக் கொஷின் தானே, பார்த்த மாதிரியே இருக்குது, இதுக்கு இதான ஆன்சர் அப்படின்னு நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணி ஆன்சர் போடவும் சான்ஸ் இருக்குது. அப்போது புக் பேக் கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. கொஷின் பேப்பரில் ஒரு கொஷினை 1க்கு 2 வாட்டி படித்து பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. இப்போ இந்த புக் அண்ட் சைட் கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டு ஹைலைட் பண்ணி பாக்ஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. திடீர்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சாப்டர் முடியுதுன்னா லாஸ்ட்டாக சம்மரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கீழே கிளாசரி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 விஷயம் எவ்ரி சாப்டருக்கு நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ட்ரீட்டி சைன் ஆகி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ஆர் ட்ரீட்டி ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு ட்ரீட்டி சைன் ஆயிருக்கு. அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன, அந்த ட்ரீட்டி எந்த நாடுக்கும் நடுவில் வந்து சைன் ஆச்சு, எதுக்காக அந்த ட்ரீட்டி சைன் ஆச்சு, இது மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த இயர்ல, இதெல்லாம் அழகா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு படிச்சு எழுதிட்டே வரலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கோட், அதை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கோட் கொடுத்து யார் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா, இம்பீரியலிசம் ஹையஸ்ட் ஸ்கூப் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிற இந்த கோட் வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நிறைய கோட்ஸ் வந்து ஒரு சாப்டர்லையும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கோட் அது யார் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அதுக்கு எங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாாக சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு புக்கில் நம்ம படிக்கிறப்பவே பாக்ஸ்லாம் போட்டு கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னது, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி யார் கண்டுபிடிச்சது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு பார்ட்டி இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த முக்கியமான பார்ட்டியோட பேர், அது யார் இனிஷியேட் பண்ணாங்க, அந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக
ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான ரிஃபார்மர்ஸ்லாம் என்னென்ன முக்கியமான மூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க, இதுலேருந்து நமக்கு புக் இன்சைட் 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் என்னென்ன, ஜோதிபா பூலே என்னெல்லாம் பண்ணாங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய என்னது, அண்ட் காந்திஜியுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னது, இந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டண்ட்டான சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்க எதுக்காக போராடினாங்க, அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, இது வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 8 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸுக்குலாம் படித்தது தான். பட் செலக்டிவாக இதெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு நீங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த சம்மரிலாம் நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இம்பார்ட்டண்டா நடந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் தான் நம்ம டைம் லைன்ல படிக்கிறோம் இல்லையா. ஸோ டைம் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டையுமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் அது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் அண்ட் தென் அதோடைய இயர்லேருந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ புக்கில் வந்து முக்கியமாக ஜியாகிரஃபியில் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். ஹையஸ்ட் பீக் எது, ஹையஸ்ட் மவுண்டெயின் எது, டாலஸ்ட் ஆர் லைக் டேமில் வந்து இருக்கிறதுலே டாலஸ்ட் இது வந்து என்னது, அந்த மாதிரி இருக்கிறதுலே ஹையஸ்ட், ஸ்மாலஸ்ட் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட், இந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நமக்கு நிறையாவே வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ திஸ், யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி we have both in history also in geography. யாராவது ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டே வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புக் பேக்கை மாடிஃபை பண்ணி கேட்கலாம், இல்லைனா புக் சைட்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா குவிஸ் வேதாந்து குவிஸ் ஈவினிங் லைவ் வரும் டெய்லி. ஸோ புக் இன்சைட் 1 மார்க்கை சூப்பராக கரைச்சி குடிக்கிறதுக்கு இந்த குவிஸை நீங்கள் மறக்காம எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக ஜாலியாக ஃபன்னாகவும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா let us go to the 2 மார்க் கொஷின்ல 20 on 20 எடுக்கிறது எப்படி மேம், அதுக்கு நம்ம வந்து இப்போ பார்த்துடலாமா. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் தரவா படிச்சு இருக்கணும். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்ம எல்லா கொஷினும் எழுதிடலாம். நான் அடுத்த ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் யாருன்னா இந்த கம்பல்சரி கொஷின் நம்பர் 28. ஸோ உங்களுடைய கெஸ் என்ன, புக் பேக் கேட்பாங்களா இல்லை புக் இன்சைட் கேட்பாங்களா? என்னுடைய கெஸ்ஸு கணிப்பு என்னது அப்படின்னா புக் இன்சைட் தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்களேன். இது பப்ளிக் 2024ல கேட்ட ஒரு கொஷின். why Chennai is called as Detroit of Asia? ஸோ இது வந்து ஏஷியாப்பா இது சரியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக்ல இல்லை, இட் இஸ் அ புக் இன்சைட் கொஷின். எங்கேருந்து தெரியுமா கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் சாப்டர் 5th யூனிட்ல பாருங்க. நான் சொன்னேன்ல புக்கில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் கொடுத்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை படிங்கன்னு. ஹைலைட்டட்ல டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறது வந்து நமக்கு 1 மார்க் கொஷின்ல இதே சாப்டர்ல இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். சம்மரியில நான் படிக்க சொன்னல, ஸோ சம்மரியிலையும் பாருங்க சென்னை இஸ் நிக்நேம்ட் as the Detroit of Asia. அப்போ இந்த சம்மரி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுட்டீங்கன்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் எழுதிடலாம், புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஷினும் நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த வருஷம் இதே கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டிங்களா, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதை பற்றி ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டீகாலனைசேஷன் பற்றி ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக்கில் இருக்கக்கூடிய ஹைலைட்டட் ஒன்ஸ், சம்மரி, கோட்ஸ், கொட்டேஷனில் கொடுத்து கேட்டிருக்கிறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பப்ளிக் 2023ல என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன. இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின். எங்கே இது வந்திருக்கு நமக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4லேருந்து இதோ பாருங்க, அதுவும் கிளாசரியில் இந்த டாக்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ், ரிக்ரெசிவ் டாக்ஸ், ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இதுதான் நீங்கள் லாங் ஆன்சர்ஸ்க்கு படிச்சிருக்கீங்க இல்லையா, அப்போ எழுதிடலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் புக் பேக் லாங் ஆன்சர்ஸ். இது லாங் ஆன்சர்ஸ்ல கேட்காட்டியும் அதுலேருந்து ஒரு பார்ட்டை நமக்கு வந்து எதில் கேட்கலாம், இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ ப்ரப்போர்ஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் இங்கே வந்து இருக்கு.
பப்ளிக் 2023ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து 23 இல்லையாடா, இது வந்து 22. சரியா, மாத்திக்கோங்க, இது வந்து 22. வாட் இஸ் கார்ப்பரேட் டாக்ஸ்? இந்த கார்ப்பரேட் டாக்ஸும் நம்ம என்ன பண்ணோம், டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ல வந்து நம்ம படிச்சோம். ரைட், இது வந்து நம்ம படிக்காத ஒரு கொஸ்டின் ஒன்றும் இல்லை. ஸோ கார்ப்பரேட் டாக்ஸ் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, சரி ஓகே, பட் இட் குட் பி ஆஸ்க் ஃப்ரம் சிவிக்ஸ் ஆர் நம்மளுடைய ஜியாகிரஃபிலேருந்து கேட்கலாம் ஆர் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கலாம். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. பிகாஸ் அதுலேருந்தும் நமக்கு பிரித்து கேட்கலாம். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் கேட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுக்கு வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டாக்ஸ், ரெக்ரெசிவ் டாக்ஸ், ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ். ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ் கேட்டாங்க. ப்ராக்ரெசிவ் அண்ட் ரிக்ரெசிவ் டாக்ஸ் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கம்பல்சரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாத்தையுமே படிச்சுங்கப்பா. ஏன்னா 2 வருஷமாக இதுலேருந்து நமக்கு கண்டினியூஸாக கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. Coming to the 5 mark question. Also பசங்களா, மேம் இதெல்லாம் எங்களுக்கு தேடி படிக்க கஷ்டமாக இருக்குமா, நீங்களே எங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நாள், சிவிக்ஸ்க்கு ஒரு நாள் ஆர் ஜியாகிரஃபிக்கு ஒரு நாள் எங்களுக்கு லைவ் வந்து சொல்லித்தாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் ப்ராபபிளாக புக்கின் சைட்லேருந்து என்னென்னலாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைம்மா எங்களுக்கு இதெல்லாம் மொத்தமாக ஒரு புக்கின் சைட் கொஷினுடைய பிடிஎஃபாக கொடுத்துருங்க அப்படின்னா புக்கின் சைட் கொஷின் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். சரியா? Okay guys, so let's go to the 5 mark question, how to score 50 on 50 in that. சரியா? ஸோ இப்போ 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடுங்க. 42nd கொஸ்டின் இட் இஸ் கோயிங் டு பி கம்பல்சரி. இந்த கம்பல்சரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேப்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போ மேப்பை தயவு செய்து படிச்சிடுங்க. மேப்பை ஒன்று விடாமல் எல்லாருமே பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ மேப் நம்ம வந்து எழுத போகிறோம், டைம்லைன் வந்து நம்ம எழுத போகிறோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் நமக்கு புக் பேக்லேருந்து இருக்கக்கூடியதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்ம சேஃப் ஜோனுக்கு வந்துடும். இப்போ மேப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து எங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். பிகாஸ் மேப்புக்கு டைம்லைனுக்குலாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் மேம் இப்போ உங்களுக்கு டீச்சும் பண்ணி வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறையா வீடியோஸ் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் பார்த்து அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. டைம்லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லைன்லாம் ஈஸியாக நீங்கள் அதை பார்த்தே வந்து 5 மினிட்ஸில் டைம்லைனை சூப்பராக கரைச்சி குடிச்சிடலாம். மேப்புக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? ஸோ இப்போது நம்ம நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 மார்க் கொஸ்டினுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா இந்த பிளெண்டர்ஸ்க்கு வந்து வரும். ஸோ மேம் 8 மார்க் கொஸ்டினுக்கு எங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 8 மார்க் கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் தென் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் தான் நமக்கு கம்பைன் பண்ணி கேட்கலாம். சம்டைம்ஸ் ஜியாகிரஃபிலேருந்து கூட நமக்கு 8 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் 8 மார்க்ஸை எல்லாத்தையும் கரைச்சி குறிச்சிடுங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி 8 மார்க்ஸ் ஹாஃப் இயர்லிக்கு லைவ் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஆர் 8 மார்க்ஸில் உங்களுக்கு திருப்பியும் லைவ் வேணும் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு 1 மார்க்குக்கு என்ன ஐடியா, 2 மார்க்ஸுக்கு என்ன ஐடியா, அடுத்து வந்து 5 மார்க்ஸுக்கு என்ன ஐடியா, 8 மார்க்ஸுக்கு என்ன ஐடியா, அந்த ஐடியா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? என்ன படித்தா மட்டுமே போதும் நம்ம சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுதா? புக் பேக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. புக்கும் சைடுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிடிஎஃபாக வேணும்னா ஹெல்ப் பண்ணவும் நாங்கள் ரொம்பவே ரெடியாக இருக்கோம். இப்போது பிளெண்டர்ஸுங்கிறது இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் தயவுசெய்து எக்ஸாமுக்கு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிளெண்டர்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது தப்பு நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணாமல் பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? இதுக்கப்புறமா புக் பேக் கொஸ்டின் இது படிக்கலாமா வேணாமா அப்படின்னு தோணுச்சுன்னா இட் இஸ் அ பிளெண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சிருங்க. ஸோ புக் பேக்ல எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் அஸ் கோ டு த பெரிய பிளெண்டர். இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும், எப்படியாச்சும் நம்ம 95 வாங்கிடலாம். கிடையாது பசங்களா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சிரு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிக்காதீங்கன்னு சொல்லலை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. எக்ஸாம் போகிறப்போ இல்லை ஐயோ இது வந்துட்டு என்ன பண்ணுறது, அது வந்துட்டு என்ன பண்ணுறது, பயந்துட்டுலாம் நம்ம போகக்கூடாது. என்ன வேணால் வரட்டும், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து எக்ஸாம் போகணும். ஆமாவா இல்லையா? நம்ம கான்ஃபிடென்ட்டாக போகிறப்ப தான் நம்ம வந்து ஏதோ நம்ம அரைகுறையாக படித்த கொஸ்டினை கூட நம்ம வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு தைரியத்தோடு எழுதுவோம். அதுக்கும் நமக்கு வந்து மார்க் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் நம்மளே கான்ஃபிடென்ட் இல்லாமல் போனோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின்லேயே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு போயிடும். ஸோ டு கெயின் த கான்ஃபிடென்ஸ் ப்ளீஸ் கம்ப்ளீட்
all the book back questions. Okay, so அடுத்து நம்ம போக போற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளண்டர் என்ன தெரியுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போறது. ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக்கில் கேட்டதான் இப்போ கேட்க மாட்டான்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க சரியா, ஏன்னா அதெல்லாம் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போயிடுங்க. ஆனால் அதை மட்டும் பாருங்கன்னு நான் சொல்லலை, அதில் ஒரு கொஸ்டினை விடாமல் எல்லாருமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. மேம் ஸ்டடி பிளான் என்னது அப்படின்னா, ஸ்கூல்லையா இருக்கட்டும் ஆர் வீட்லையா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலில் படித்தாலும் சரி வீட்டில் படித்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கம்பல்சரி நீங்கள் 2 hours படிக்கணும். ஒர்க்கிங் டேஸில் சண்டேனா 3 hours படிக்கணும். டெடிக்கேட்டடாக நீங்கள் சோஷியலுக்காக படிக்கணும். 2 மணி நேரம் கூட இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸ்கூல் ஆர் ஹோம் ஒரு 24 hours ஒரு 2 hours உங்களால் டெடிக்கேட்டடாக படிக்க முடியும்னா யூ கேன் ஸ்கோர் Centum. I will score Centum, I want to score Centum அப்படின்னு ஃபயரை போட்டு கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ஹெல்ப் தான்ப்பா வேணும். புக் பேக் 1 மார்க்குக்கு வீக் குவிஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுங்க மேம், அது வேணுமா? இல்லைனா பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுங்க மேம். திருப்பியும் எங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுங்க, அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைனா புக் அண்ட் சைட் கம்பல்சரி கொஸ்டின் எங்களுக்கு எங்கெங்கே இதெல்லாம் வரும், அதுக்கான பிடிஎஃப் வந்து லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை மேப்புக்கு உங்களுக்கு நிறையா ட்ரிக்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கா? ஸோ வாட் டு யூ நீட் ஆர் ஹெல்ப் ஃபார் சோஷியல் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ சோஷியலில் நம்ம சூப்பராக Centum வாங்குகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயங்கர டீட்டெயில்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் 1 மார்க்குக்கு மட்டுமே நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் கம்ப்ளீட் அனாலிசிஸாக இதெல்லாம் பாரு அப்படின்னு ஒரு பிடிஎஃப் ஓடியோ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஆல்சோ ஃபார் த கம்பல்சரி கொஷின், அந்த கம்பல்சரி கொஷின் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக படிங்க. பப்ளிக்கில் Centum வாங்கிட்டு வந்து எனக்கு அகெயின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.